இன்னைக்கு நாள் 39ல ஒரு தரமான புஷ்டே. எப்பவும் போல மதியம் ஏஞ்சி மனமான காப்பி குடிச்சிட்டு ரூமையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அடிப்பட்ட ஊண்ட நல்லா டெட்டால் போட்டு வாஷ் பண்ணி ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி உடனே லஞ்ச் சாப்பிட்டு சிறிது நேரம் தூங்கி ஏஞ்சி பசங்க கூட இலவச நெருப்பு போட்டு ஓகே இவன் பெட்டு மேலே இருக்கான்ல. ஜிம்முக்கு டைம் ஆயிடுச்சு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போற வழியில பிளாக் காஃபி அடிச்சுட்டு நேரா ஜிம்ல குதிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலே வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எப்பவும் போல புஷ்அப்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா வேரியேஷன்ல 2 செட்ஸ் தான். புஷ்அப்ல 2 செட்ஸ் முடிச்சுட்டு லேட் டம்பிள் பிரஸ்ல 2 செட்ஸ் முடிச்சுட்டு இன்க்ளைன் டம்பிள் பிரஸ், கேபிள் கிராஸ் ஓவர், ஹீட்டட் ஓவர்ஹெட் பிரஸ், தென் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன், ஹீட்டட் கேபிள் ரியடல் ரோல், கேபிள் பிரஸ் டவுன், தென் கடைசியா கேபிள் சைடு லேட்டரல்ஸ்க்கு 2 செட்ஸ் போட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட் ஸ்பிட் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். வேணும்ன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே ஆர்வத்தோட போசிங் பண்ற குட்டிஸை பார்த்துட்டு சிறிது நேரம் குட்டிஸ் கூட விளையாடி முடிச்சுட்டு பாய் சொல்லிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பி நல்ல வேலை இது ஜஸ்ட் ஒரே ஒரு மாடி. அதை பார்த்த உடனே ஒரு வழியா படிக்கிட்டு இறங்கி இன்னைக்கு ஒர்க் அவுட் ஹெவியா போட்ட காரணத்தினால் ஒரு வழியிலே ஒரு ஜூஸ். நாங்க ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும்போது எதிர்பார்க்காத விதமா கூட ஸ்கூல்ல படிச்ச நண்பரையும் பார்த்துட்டு இங்க என்னடா பண்ற நீன்னு கேட்டா அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும், இது என்னோட கடை, இதான் இங்க வந்து ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டான். ரொம்ப அசிங்கமாயிச்சுக்குமா. அதுவும் இல்லாம அடுத்த கடை ஓபன் பண்ண போறேன். நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், அந்த கடையிலாச்சும் ஏதாச்சும் வேலையை போட்டு போறான்னு சொல்லி வேகன்சிக்கு ப்ரீ புக் பண்ணிட்டு ஜூஸ் சுத்தமா பத்தலன்னு வேற கடையில டேபிள் புக் பண்ணி ரிலையன்ஸ் ஷவர்மா நாக் அவுட் பண்ணிட்டு அண்ட் அந்த கடையோட பேருக்கு ஏத்த மாதிரி ஆம்பியன்ஸும் உள்ள சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன லைட்டிங் கம்மியா இருந்ததுனால கறி எது எலும்பு தெரியாம முழிச்சிட்டு போன வேகத்துல வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் அஸ்டின் டே கம்ப்ளீட் பண்ணி